சைனால ஒரு ரெஸ்கியூ சென்டர். அந்த ரெஸ்கியூ சென்டர்ல கிங் சார்லஸ்ன்னு ஒரு டாக் இருக்கு. பார்க்க வந்து ஒரு நார்மல் டாக் தான். ஒரு மிட் ஹைட் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாஸ்குலன் அப்படிலாம் இருக்காது. நார்மல் டாக். ஆனா அந்த ரெஸ்கியூ சென்டர்ல இந்த டாக் வந்தாலே மத்த மீதி எல்லா நாயும் வந்து அப்படியே மண்டி போட்டு நின்றோம். எப்படி சொல்றது? ஒரு கிங் வந்தா எப்படி எல்லாரும் குனிஞ்சு நிப்பாங்களோ அந்த மாரி நிக்குது. இந்த மாரி இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்குறேன். ஒரு நாய் வந்து ஒரு கிங்டம் ரூல் பண்ற மாரி ரூல் பண்ணும். ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. கும்பலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாய் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. உடனே இந்த கிங் சார்லஸ் நாய் வருது. வர வழியில எல்லாம் மண்டி போட்டு நிக்கிறாங்க. இது வந்தோடனே எல்லாம் ஜெர்க்கா வராங்க, மண்டி போட்டு நிக்கிறாங்க. அந்த சண்டை கிட்ட வந்தோடனே எல்லாம் சண்டையை நிப்பாட்டிடுறாங்க. அந்த ஒரு நாய் டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருந்தல அதுகிட்ட இது போது இது மேலே ஏறி அதோட 2 காலையும் இப்படி வச்சு நிக்குது. அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சிச்சு. இதை பார்க்கும் போதே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதோட சைஸ்ல டபுள் மடங்கு பெருசா இருக்க நாயெல்லாம் இது வந்தோடனே மண்டி போட்டு நிக்குதுங்க. எப்படி இது நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அந்த ரெஸ்கியூ சென்டர்ல ஓல்டஸ்ட் டாக் இதுதான். அதனால வந்து அதை வந்து ஒரு எல்லாரும் ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி பார்க்கறாங்க. அதனால வந்து அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது. சில பேர் வந்து ட்ரூ ஆல்ஃபானா இதான், நம்ம கத்தலாம் தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம பிரசன்ஸ்லேயே பயப்படணும், அதுதான் ட்ரூ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ட்ரைப்லேயே ஒரு காம்படிட்டரும் இருக்காங்க. அவர் பேர் வந்து ராக்கி. ஆனால் இந்த ட்ரைபை வந்து கிங் சார்லஸ் தான் இப்போ கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. 2 பேருக்கு அடிக்கடி சண்டை நடக்கும். இவர் வந்து அந்த பதவி எடுத்துக்க பார்க்குறாரு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கோம்.